ஓவர் திங்கிங்கை ஏன் நிறுத்தவே முடியலன்னு நீங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இதுவே ஒரு ஓவர் திங்கிங்காக கூட ஆகியிருக்கும். இப்படி யோசிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சும் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக சேம் லூப்குள்ளே போகுதா? சில பேருக்கு பாஸ்டில் நடந்தது திரும்ப திரும்ப ரீப்ளே பண்ணுவாங்க. சில பேர் ஃப்யூச்சரில் நடக்க போகிறத ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி யோசிப்பாங்க. இன்னும் சில பேர் இந்த மொமெண்ட்டில் இருந்தாலும் மைண்டு எப்பவும் வேறு இடத்துல இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய கொஸ்டினுக்கு வருது. ஓவர் திங்கிங்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ப்ராப்ளமா, இல்லை அது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் ஒர்க் ஆகுதா? இந்த வீடியோவில் நான் ஸ்டாப் திங்கிங் அப்படின்னு சொல்ல போகிறது இல்லை, பாசிட்டிவாக இருங்கன்னு அட்வைஸும் பண்ணலை. ஓவர் திங்கிங் எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம லைஃப்பில் நடக்குது, அது நம்ம ப்ரெசன்ட் லைஃப்பை எப்படி திருடுது, அந்த பேட்டர்னை நீங்கள் டெய்லி எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அண்ட் இதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னன்னு தான் கிளியராக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட எண்டு வரைக்கும் இருந்தீங்கன்னா நீங்கள் ஓவர் திங்கிங்கை எதிரியாக நினச்சி அதை ஃபைட் பண்ணுறதுக்கு பதிலாக புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு தான் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த ஓவர் திங்கிங்கை ஏன் நிறுத்த முடியலை? இந்த ஓவர் திங்கிங்கை நிறுத்தணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? போதும் இப்போ யோசிக்காமல் இருக்கணும்னு டெசிஷன் எடுத்தாலும் கொஞ்ச நேரத்தில் திரும்ப மைண்டு சேம் பிளேஸ்க்கு போயிடுதா? நானும் இது நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, என்ன ப்ராப்ளம், எனக்கு ஒருவேளை செல்ஃப் கண்ட்ரோல் இல்லையா அப்படின்னு. ஆனால் ஸ்லோவாக என்ன புரிஞ்சதுன்னா, இது கண்ட்ரோல் பண்ணுறதால சரியாகிற ப்ராப்ளம் கிடையாது, இது ப்ரொட்டெக்ஷனுங்கிற பேரில் உருவாகிற ப்ராப்ளம். நம்ம மைண்டு ரொம்ப சைலண்ட்டாக ஒரு வேலையை பண்ணுது. அது நம்மக்கிட்ட பெர்மிஷனே கேட்காம நான் ஒன்று சேஃபாக வச்சுருக்கேன்னு டிசைட் பண்ணிடுது. நம்ம பாஸ்ட் லைஃப்பில் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஹர்ட் ஆகியிருக்கலாம், கன்ஃப்யூஸ் ஆகியிருக்கலாம், இல்லை ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக கூட ஃபீல் பண்ணியிருக்கலாம். அந்த டைமில் மைண்ட் ஒரு ஷார்ட்கட் எடுத்திருக்கு. இனிமே இதை திரும்ப நடக்க விடக்கூடாதுன்னு. அதுக்காக எல்லாத்தையும் முன்னாடியே யோசிச்சு பார்க்கலாம். அப்போ அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், உங்களை கொஞ்சம் ப்ரொடெக்டும் பண்ணியிருக்கோம். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, அந்த சேம் சிஸ்டம் இப்போவும் ஆஃப் ஆகலை. இப்போ சேஃபாக இருந்தாலும் ஸ்மால் இஷ்யூ வந்தாலும் மைண்ட் உடனே அலர்ட் ஆகிருது. இது இப்படி முடிஞ்சா அது அந்த மாதிரி ஆகிருமோ, நான் தப்பு பண்ணிட்டனோ? நீங்கள் யோசிக்க வேண்டாம்னு ட்ரை பண்ணும்போது மைண்டு என்ன பண்ணுது தெரியுமா? யோசிக்காமல் இருந்தால் அன்னைக்கு மாதிரி தப்பு நடந்துடும், அகெயின் அப்படி நடக்கக்கூடாது. ஸோ அது இன்னும் ஃபாஸ்ட்டாக யோசிக்க ஆரம்பிச்சிடுது. இதுதான் ஓவர் திங்கிங் லூப். இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். ஓவர் திங்கிங் பண்ணுறது உங்கள் தப்பு இல்லை, உங்கள் மைண்ட் ரொம்ப நாளாக செய்கிற ஒரு ஹேபிட். அந்த பழக்கம் இப்போ உங்கள் அமைதியை டிஸ்டர்ப் பண்ணுது, அதுதான் ப்ராப்ளம். அதான் ஸ்டாப் திங்கிங்னு சொன்னாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, இக்னோர் பண்ணுங்கன்னு சொன்னாலும் மைண்டு கேட்கல. நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சி எடுக்கிற முடிவு அது கூட ஃபைட் பண்ணுறீங்கன்னு மைண்ட் இன்னும் அலர்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஓவர் திங்கிங்கை நிறுத்துறது கிடையாது, அதை புரிஞ்சுக்கிறது. நீங்கள் இதுதான் நடக்குதா அப்படின்னு ரியலைஸ் பண்ணாலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த grip லூஸ் ஆகிரும். இந்த ஓவர் திங்கிங் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அதுதான் இல்லை, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த டைப்னு தெரிஞ்சிட்டா நீங்கள் ஃபைட் பண்ண வேண்டிய இடத்தையும் காமாக அப்ரோச் பண்ண வேண்டிய இடத்தையும் கிளியராக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓவர் திங்கிங்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்திருக்கோம். ஆனால் ஸ்லோவாக அப்சர்வ் பண்ணும்போது அது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் வருது. நான் இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வந்துச்சு. சில பேர் இருப்பாங்க, இதை டைப் 1ன்னு வச்சுக்கலாம். பாடி இங்கே தான் இருக்கும், ஆனால் மைண்ட் எப்போவுமே வேறு இடத்துல. பஸ்ஸில் உட்காந்துருந்தாலும், குளிச்சுட்டு இருந்தாலும், ஃபோனை பார்த்தாலும் மைண்ட் ஒரு சினிமா மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். ஃப்யூச்சரில் நடக்க போகிறத ஆல்ரெடி நடந்த மாதிரி யோசிப்போம். அப்படி சொன்னால் இப்படி ஆகிருமோ, நான் அந்த டைமில் என்ன பண்ண போகிறேன், அது இமேஜினேஷன்னு தோணும். ஆனால் அந்த இமேஜினேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும், ப்ரெசன்ட் மொமெண்ட்டை ஃபுல்லாக மிஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு டைப் நம்பர் 2. இன்னும் சில பேர் இருப்பாங்க, அவங்க மைண்ட் எப்போவும் பாஸ்டில் ரொம்ப சின்ன இன்சிடெண்ட்டை கூட திரும்ப திரும்ப ரீப்ளே பண்ணுவாங்க. அப்போ நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அந்த வார்த்தை சொன்னது தப்போ, நான் பேச வேண்டிய டைமில் சைலண்ட்டாக இருந்துட்டேனோ, நடந்து முடிஞ்சதுன்னு தெரிஞ்சும் மைண்ட் அதை லெட் கோ பண்ண விடாது, திருப்பி திருப்பி ரீவைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது ரிக்ரெட்னு சிம்பிளாக சொல்லலாம், ஆனால் இது ரொம்ப கஷ்டங்க, அவ்வளோ சீக்கிரம் மறந்தும் போகாது. இந்த டைப் ஓவர் திங்கர்ஸ்க்கு ரெஸ்ட் கிடைக்கவே கிடைக்காது.
அடுத்து டைப் நம்பர் 3. இவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம்லாம் இல்ல. லைஃபும் மோஸ்ட்லி ஓகேவா தான் இருக்கும். ஆனா மைண்ட் எப்பவும் அலர்ட்டா இருக்கும். எல்லாம் சரியா போகுது. ஆனா ஏதோ தப்பாகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஹாப்பியா என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுனா மைண்ட் உடனே சொல்லும், இது ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. என்னமோ நடக்க போகுது. இதுதான் சைலண்ட் ஆங்ஸைட்டி டைப். வெளியில ரொம்ப காமா தெரிவாங்க. உள்ளுக்குள்ள ஆனா நெகட்டிவ் தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படி யோசிச்சாதான் அவங்களுக்கு ரிலாக்ஸே ஆகும். அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆக்கி வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் டைப் நம்பர் 4. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க. டெசிஷன் எடுக்க ரொம்ப டிலே பண்ணுவாங்க. சின்ன விஷயத்து கூட இதை பண்ணா சேஃபா இல்லை வேற ஆப்ஷன் பெட்டரா இருக்குமா, இதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, அனாலிசிஸ் ரொம்ப டெப்த்தாக போகும். ஆனால் ஆக்ஷனே வராது. ஆக்ஷன் இல்லாமல் இருக்கும்போது செல்ஃப் டவுட் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த எல்லாத்தையுமே கேட்கும்போது உங்கள் மைண்ட் ஒரு இடத்துல நிற்குதா, இதுதான் நான்னு தோணுதா? நல்லா நோட் பண்ணுங்க. நீங்கள் இதில் ஒரு டைப்பாக மட்டும் இருக்க மாட்டீங்க. சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த டைப் ஷிஃப்ட்டும் ஆகலாம். ஸ்ட்ரெஸ்ல இருந்தா ஒரு டைப், சேஃபா ஃபீல் பண்ணும்போது வேற டைப். இதுல நீங்க எந்த டைப்னு கமெண்ட் பண்ணுங்க. எந்த டைப் அதிகமா வருதுன்னு கமெண்ட்ல பார்ப்போம். சரி, இந்த ஓவர் திங்கிங்கை நிறுத்த ட்ரை பண்றதுக்கு முன்னாடி நீங்க எந்த மோட்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா ராங் பிளேஸ்ல ஃபைட் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த டைம்ல உங்க மைண்ட் கன்ஃபியூஸா இருக்கும். அதனால தான் ஓல்டு மெத்தடை யூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்ட்ல இந்த டைப்ஸை ஃபைட் பண்ணாமல் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ஓவர் திங்கிங்கை எதிரியாக பார்க்காம அதை ஒரு சிக்னலாக எப்படி யூஸ் பண்ண முடியும்னு பார்ப்போம். இப்போ ஒரு உண்மையை சொல்கிறேன் கேளுங்க. ஓவர் திங்கிங் இருந்தால் அதை நிறுத்தணும்னு ரொம்ப பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நிறுத்தவே முடியாது. அது தெரியுமா உங்களுக்கு? ரீசன் என்னன்னா, ஓவர் திங்கிங் ஒரு ஹேபிட் மட்டும் இல்லை, அது ஒரு ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மைண்ட் ஃப்யூச்சரை பற்றி எப்பவும் ஓடுனா அது எதுக்கு? நமக்கு தப்பாக நடக்குமோ, நான் ரெடியாக இருக்கேனா? இது லாஜிக் கிடையாது, இது பயம். அண்ட் இந்த பயம் இன்னைக்கு க்ரியேட் ஆகலை. முன்னாடி எப்போவோ நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணாத மொமெண்ட்ஸில் அலர்ட்டாக இருந்தால் தப்பிக்கலாம்னு மைண்ட் இதை லேர்ன் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது டைப் 2ல் இருக்காங்கல்ல சில பேர், பாஸ்டில் ஸ்ட்ரக் ஆகியிருப்பாங்க. அதே சீன், அதே வார்த்தைகள், அதே வருத்தம். அப்போ இப்படி பண்ணியிருந்தா இது ஒரு செல்ஃப் டார்ச்சர் பண்ணுறது கிடையாது, இது உங்கள் மைண்டோட ட்ரைனிங். நெக்ஸ்ட் டைம் நான் இந்த பெயினை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு மைண்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. சில பேர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க. ஏன் அவன் இப்படி சொன்னான்? இந்த சைலன்ஸ்க்கு மீனிங் என்ன? கேஓஸ் பிடிக்காத மைண்டுக்கு கிளாரிட்டி வேணும். சைல்ட்ஹுட்டில் கிளாரிட்டி இல்லாமல் இருந்தால் அடல்ட்ஹுட்டில் எல்லாத்துக்கும் மீனிங் தேட ஆரம்பிக்கும். இப்போ இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, இந்த ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ண திங்கிங்கை யூஸ் பண்ண முடியாது. அதுதான் ப்ரெசண்ட்டில் இருன்னு சொன்னால் சில பேருக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. இன்ஸ்டெட் மைண்டு கிட்ட இப்படி பேசுங்க. இப்போ நடக்க போகிற நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸில் நான் சேஃபாக இருக்கேனா? ஹோல் லைஃப்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும்லாம் யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் இந்த 10 மினிட்ஸ்க்கு நான் சேஃபாக இருக்கேன் அப்படின்னு யோசிக்கும் போது உங்கள் மைண்டுக்கு ரிலீஃப் வரும். பாஸ்டில் போகிற மைண்டுக்கு இதை மறந்துடுன்னு சொன்னால் அது ஃபைட் தான் பண்ணும். அதுக்கு பதிலாக நான் அன்னைக்கு சர்வைவ் பண்ணேன், இப்போ நான் சேஃபாக தான் இருக்கேன். இதுதான் மனசை அமைதிப்படுத்துகிற லாங்குவேஜ். அனலைஸ் பண்ணுற மைண்டுக்கு யோசிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக பெர்மிஷன் கொடுத்துருங்க, ஆனால் லிமிட்டோட. 5 நிமிஷம் மட்டும்தான் இதை பற்றி யோசிப்பேன், அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு டைமர் வச்சுக்கோங்க. உங்கள் மைண்ட் அதை ஒபே பண்ணும். சைலண்ட்டாக ஆங்ஷியஸாக சில பேர் இருப்பாங்க. அவங்க வெளியில் பார்க்க ஓகேவா இருக்கும், பட் உள்ளுக்குள்ள டென்ஷனாக மைண்டில் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த டைப் திங்கிங்க்கு சொல்யூஷனே கிடையாது. அவங்க பாடி கிட்ட தான் பேசணும். உங்கள் பாதங்களை தரையில் வைங்க. உங்கள் மூச்சு காற்றை நோட்டீஸ் பண்ணுங்க. இப்போ மெதுவாக உங்கள் பாடி காம் ஆகும். அப்போ உங்கள் மைண்டும் அதை ஃபாலோ பண்ணும். இப்படி டைவர்ஷன் பண்ணி தான் அவங்கள அமைதிப்படுத்த முடியும். இது கிரியேட் ஆனதுக்கு ஒரே ஒரு ரீசன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் சின்ன வயசில் இருந்தப்போ உங்கள் ஃபீலிங்ஸ்க்கு யாராச்சும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களா? பயம், கன்ஃபியூஷன், சேட்னஸ் இதெல்லாம் ஓப்பனாக ஷேர் பண்ண முடிஞ்சுதா? ரொம்ப பேருக்கு ஆன்சர் என்னன்னா இல்லை. அப்போது என்ன நடந்துச்சு தெரியுமா? மைண்டு ஒரு டெசிஷன் எடுத்திருக்கும். நான் தான் எல்லாத்தையுமே முன்னாடியே யோசித்து பார்க்கணும். அலர்ட்டாக இருந்தால் தான் சேஃப். அப்போது ஓவர் திங்கிங் ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்காது, அது சர்வைவல் ஸ்கில்லாக இருந்திருக்கும். சைல்ட்ஹுட்டில் நமக்கு சேஃப்டி, ரீஅஷூரன்ஸ், சப்போர்ட் மிஸ் ஆகியிருந்தனால பிரெயின் இப்படி ஒர்க் பண்ணுச்சு. பட் இப்போ அடல்ட் ஆனாலும் அந்த சைல்டு தான் உங்களுக்குள்ளே ஏற்கனவே பயந்த அந்த இன்னர் சைல்டு தான் ரியாக்ட் பண்ணுது. அதுதான் இந்த இன்னர் சைல்டோட கனெக்ஷன் ப்ராப்ளம். இந்த டைப் 1 ஃப்யூச்சர் மைண்ட் இருக்கிறவங்களுக்கு சைல்டுஹுட்டில்
அன்சர்டனிட்டி அதிகமாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இருந்திருப்பாங்க. இதனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரியான பயம் உருவாகியிருக்கு. டைப் 2ல பாஸ்ட் மைண்ட் இருக்கிறவங்களுக்கு அப்போ நடந்த ஒரு இன்சிடெண்ட்டில் நான் இப்படி பண்ணியிருந்தா சேஃபாக இருந்திருப்பேங்கிற ஃபீல் டீப்பராக ரெஜிஸ்டர் ஆகியிருக்கும். டைப் 3 சைலண்ட் ஆங்ஸைட்டி இருக்கிறவங்களுக்கு ஹாப்பியாக இருந்தாலும் அது லாங் டேர்ம் சேஃப் இல்லைன்னு பாடிக்குள்ளே ஒரு பிலீஃப் கிரியேட் ஆகியிருக்கும். டைப் 4 அனாலிசிஸ் மைண்ட் இருக்கிறவங்களுக்கு சைல்டுஹுட்டில் கிளாரிட்டி இருந்திருக்காது. ரூல்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருந்திருக்கும். ஸோ அடல்ட்ஹுட்டில் எல்லாத்துக்கும் மீனிங் தேட ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் ஓவர் திங்கிங்க்கு எதிராக ஃபைட் பண்ணால் அது இன்னும் லவுடராக ஆகும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாலே அது ஸ்லோவாக காம் ஆகிரும். ஓவர் திங்கிங்கை நிறுத்துறது நம்ம கோல் கிடையாது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் மைண்டு ஃபர்ஸ்ட் டைம் இதை ஃபீல் பண்ணும். ஓகே, இப்போ நான் தனியாக இல்லை, நீங்கள் அடல்ட் ஆகிட்டீங்க, சிச்சுவேஷன் வேறு, ஆனால் மைண்ட் இன்னும் சின்ன வயசில் இருந்த மாதிரியே ரியாக்ட் பண்ணுது. இதுக்கான ஹீலிங் என்னென்னா ஓவர் திங்கிங்கை ஃபோர்ஸாக நிறுத்துறது கிடையாது. மைண்டுக்கு புது மெசேஜ் கொடுக்கணும். அப்போ நான் சேஃபாக இல்லாமல் இருந்தேன், ஆனால் இப்போ நான் சேஃபாக தான் இருக்கேன். இந்த ஒரு லைன் உங்கள் சைல்ட்ஹுட்டில் மிஸ் ஆன ரீஅஷூரன்ஸை இப்போ கொடுக்கும். நீங்கள் இதை திரும்ப திரும்ப பண்ண உங்கள் மைண்ட் இதை லேர்ன் பண்ணிக்கும். அலர்ட் மோட் வேண்டாம். இப்படி பண்ணுறனால ஓவர் திங்கிங் ஸ்லோவாக காம் ஆகும். நாட் பிகாஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணீங்கன்னு இல்லை, ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் மைண்டை புரிஞ்சுக்கிறதுக்கான ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க. இதுதான் ரியல் சேஞ்ச். இந்த வீடியோ முடியும் போது நான் உங்ககிட்ட ஒன்று கிளியராக சொல்லணும். நீங்கள் இப்போ வரைக்கும் ஏன் நான் இப்படி இருக்கேன், ஏன் எனக்கு மட்டும் இது நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருந்தால் இந்த வீடியோ உங்களை ப்ளேம் பண்ணலை, ஒரு உண்மையை தான் சொல்லுது. நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணுறது உங்கள் வீக்னஸ் கிடையாது. அது உங்கள் லைஃப்பில் சப்போர்ட், சேஃப்டி, ரீஅஷூரன்ஸை கரெக்டாக கிடைக்காத காலத்தோட எஃபெக்ட். அதை புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் உங்கள் மைண்டு கூட ஃபைட் பண்ணுறதை நிறுத்துவீங்க. இந்த ஃபைட் நிறுத்தும் போது தான் ஹீலிங் ஸ்டார்ட் ஆகும். இந்த சேனலில் வெறும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கன்னு ஈஸியாக சொல்ல போகிற சேனல் கிடையாது. இந்த சேனல் மைண்டை ரியலாக புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணும். இங்கே நான் நீங்கள் ராங்குன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் ப்ரோக்கன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் ஃபிக்ஸ் ஆகணும்னு ஃபோர்ஸும் பண்ண மாட்டேன். இன்ஸ்டெட் இதுதான் ரீசன் அப்படிங்கிற கிளாரிட்டி கிடைக்கும். இதனால தான் இது நடக்குதுங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். பிகாஸ் கிளாரிட்டி வந்தால் மைண்ட் காம் ஆகும். காம் வந்தால் சேஞ்ச் நேச்சுரலாக நடக்கும். இந்த சேனலை ஃபாலோ பண்ணுனா நீங்கள் ஓவர் நைட்டில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் உங்கள் தாட்ஸை பயத்தோடு பார்க்காம புரிதலோடு பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஷிஃப்ட் ரொம்ப பெருசு. நீங்கள் தனியாக இல்லை. இந்த மாதிரி சைலண்ட்டாக யோசிக்கிற ரொம்ப பேர் இங்கே இருக்காங்க. ஆனால் எல்லாரும் அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க. இந்த சேனல் உங்களுக்கான வாய்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது இதுதான் நான் அப்படின்னு உங்கள் மனசில் டச் பண்ணியிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாட் பிகாஸ் பர்ஃபெக்ட் சொல்யூஷன்ஸ் கிடைக்கிறனால மட்டும் இல்லை, பிகாஸ் இங்கே உங்களை யாரும் ஜட்ஜ் பண்ணாமல் சரி பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸாக இருக்கும். இந்த ஜேர்னியில் நான் உங்கள் கூட இருக்கேன், நீங்களும் என் கூட இருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸை இங்கே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான், உங்கள் குரல். நன்றி.